நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு ஒன்ஸ் அப்பான் அ டைம் த லிவ்ட் அ கோஸ்ட்ன்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்திய சினிமாவுக்கே முன்னோடியாக திகழ்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. ஐ பட ஆடியோ லான்ச்சுக்காக அர்னால்டை கூட்டிகிட்டு வந்தோம், தசாவதார பட ஆடியோ லான்ச்சுக்காக ஜாக்கி சானை கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இவங்களெல்லாம் தாண்டி மருதநாயகம் படத்துடைய ஸ்டார்டிங் செரிமோனிக்காக லண்டன் பிரின்சஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமான்னு சொல்லி அதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்து வியந்து போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமா புது புது விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் இந்த மாதிரி புதுசு புதுசாக ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது மட்டும் நம்ம ஒரு வழிகாட்டியா இல்லாம இந்தியன் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் ஏலியன் மூவி, ஜாம்பி மூவி அண்ட் ஸ்பேஸ் மூவின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் இந்தியன் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்கிறோம். ஸோ இவ்வளோ பிரைட்ஃபுல்லான நம்ம தமிழ் சினிமா வந்து இப்போ எப்படி இருக்குன்னா பயங்கர கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்றதுக்கு டைரக்டர் இல்ல, நம்ம அஜித் சாரை வச்சு படம் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இல்ல, நம்ம சூர்யா சார் கிட்ட ப்ராப்பரான ஒரு தேட்டரிக்கல் ஹிட் இல்ல, நம்ம விஜய் சார் சினிமாலே இல்ல. ஸோ இந்த நிலைமையை மேலோட்டமாக சொல்லும்போதே எவ்வளோ கவலைக்கிடமான நிலைமையில நம்ம இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்த வருஷம் 2026 நம்ம தமிழ் சினிமாலேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஒரே ஒரு பெரிய பேன் இண்டியன் படம்னா அது ஜெயிலர் 2 மட்டும்தான். ஸோ ஜெயிலர் 2 தாண்டி வேற எந்த ஒரு பெரிய ஆக்டருடைய பேன் இண்டியா படமும் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இவங்க யாருமே பேன் இண்டியா படம் பண்ணலை. ஆனால் அதே நீங்கள் அதர் இண்டஸ்ட்ரி சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டும் டோலிவுட்டும் சேர்ந்து ஹாலிவுட் லெவலில் வந்து படங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படங்களுடைய பட்ஜெட்டே வந்து 1000 கோடி 1200 கோடின்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அவங்களுடைய ட்ராக்ல வந்து ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து வர குவாலிட்டியான படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த படங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து பயங்கரமான வெல்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அவங்களும் வந்து இந்த 200 கோடி 300 கோடி பட்ஜெட் ரேஞ்சில் வந்து படங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுமே அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமுமே. அண்ட் அப்படியே கன்னட சினிமா பக்கம் போனோம்னா இந்த இயர் அவங்களுடைய காண்டாரா சாப்டர் 1 படம் தான் நம்ம இந்தியன் சினிமாலேயே அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கு. நெக்ஸ்ட் இயர் யாஷுடைய ஆக்டிங்கில் டாக்ஸிக் அப்படின்ற ஒரு பெரிய பேன் இண்டியன் படம் அவங்க கிட்ட இருந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்துமே பெரிய பேன் இண்டியன் படங்கள் வரப்போகுது. பட் ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஸ்டார் இல்லை. என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டால் ஆக்சுவலாக அதுதாங்க உண்மை. நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஸ்டார்னா அது நம்ம தனுஷ் சார் மட்டும்தான். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம தனுஷ் சார் நினச்சா மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா தனுஷே ஒரு டயர் 2 ஆக்டர் நீ என்னடா உளறிட்டு இருக்கேன்னு. அண்ட் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த பாகுபலி அப்படின்ற ஒரு படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபாஸ் சார் வந்து ஒரு டயர் 2 ஆக்டர் தான். அதே மாதிரி தான் புஷ்பான்ற ஒரு படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லு அர்ஜுன் சாருமே வந்து ஒரு டயர் 2 ஆக்டர் தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் பெரிய பேன் இண்டியன் ஸ்டார்ஸா மாறுறதுக்கு ஒரு புஷ்பா பாகுபலி கிடைச்ச மாதிரி நம்ம தனுஷருக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய படம் அமையல. அதுக்கான காரணம் என்னன்னா லாஸ்ட் 7 இயர்ஸ்ல நம்ம தனுஷர் எந்த ஒரு பெரிய டேரக்டரோடையுமே சேர்ந்து ஒர்க் பண்ணல. அண்ட் நான் இந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் அப்ப வெற்றிமாறன் யாரா, வெற்றிமாறனோட சேர்ந்து தானடா வந்து 2018 அவர் வந்து வடச்சென்னை பண்ணாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா வெற்றிமாறன் சார் வந்து ஒரு லெஜெண்டரி டேரக்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இஸ் நாட் அ பேன் இண்டியன் டேரக்டர். நான் இங்க பேசுறது வந்து பேன் இண்டியா லெவல்ல மார்க்கெட் வேல்யூ வச்சிருக்கிற டேரக்டர்ஸை பத்தி மட்டும்தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இவங்கள மாதிரியான பேன் இண்டியன் டேரக்டர்ஸோட சேர்ந்து நம்ம தனுஷ் சார் லாஸ்ட் 7 இயர்ஸில் ஒரு படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸோட சேர்ந்து தனுஷ் ஒர்க் பண்ணால் மட்டும் அவருடைய மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு கேட்டால் தாராளமாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் தனுஷ் வந்து கரெக்டாக தானே பண்ணுறாரு, எல்லாருமே இந்த மாதிரியான டேரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணணும்னா அப்போ மற்ற டேரக்டர்ஸோடலாம் யார் ஒர்க் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து மற்ற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்டருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேரக்டரோட போய் ஒரு படம் பண்ணால் கூட அந்த படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளாக நீங்கள் அட்லி சரியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அட்லியுடைய ஃபர்ஸ்ட் படம் ராஜாராணி வந்து 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருந்தாலும் ஸோ ஆர்யா மாதிரியான ஒரு ஆக்டரை வச்சு தான் அந்த படத்தை வந்து அவர் எடுத்தார். ஸோ ஆர்யா மாதிரி ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் சொல்கிறத யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆர்யா சார் உண்மையிலே நல்ல ஆக்டர் தான். பட் ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் கிடையாது, அவர் ஒரு டயர் 3 ஆக்டர் தான். ஸோ ஒரு டயர் 3 ஆக்டரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணிட்டு ஸோ உடனே ரெண்டாவது படமே விஜய் சாரோட சேர்ந்து தெரி அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுது. இதுல வந்து அட்லியுடைய ஸ்டோரி சக்சஸ் அப்படின்றத தாண்டி விஜய் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம் இருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஆக்சுவலா இந்த தெரி படத்துக்கு முன்னாடி விஜய் சருக்கு புலி அப்படின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. ஸோ அந்த படம் டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா விஜயோடைய ஒரு படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக விஜய் படத்தை நாங்க தியேட்டர்ல போய் பார்க்காம இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லா ஆடியன்ஸுமே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை ஆடியன்ஸ்குள்ள கொண்டு வரதுக்காக மட்டும்தான் எல்லா ஆக்டர்ஸுமே பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. தெறிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன புலி படம் பெரிய டிசாஸ்டரா இருந்தாலும் புலிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு 4 படங்கள் பயங்கர கன்வின்சிங்கா இருந்ததுனால மட்டும்தான் புலின்ற ஒரு படம் நல்லா இல்லனா கூட அடுத்து வந்து தெரி படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சதுக்கு
பண்ணதுக்கப்புறமா ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடைச்ச பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இதுதான் ஆடியன்ஸுடைய ட்ரஸ்ட் லெவலு. இந்த ட்ரஸ்ட் வேல்யூவை தனுஷ் சார் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அந்த மனுஷன் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக நான் எப்படி மென்ஷன் பண்ண வரேன்னா, இப்போ அப்போல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல படம் தனுஷ் சார் பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக 2 மொக்க படம் வரும் அவர்கிட்டேருந்து. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஐபி, அசுரன், வடச்சென்னை மாதிரியான படங்கள் அவரோட லிஸ்ட்டில் இருக்குன்னா, சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு இடையில வந்து விஐபி 2, மாரி 2 மாதிரியான படங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த மாதிரிலாம் சம்மந்தமே இல்லாமல் அவர் தொடர்ந்து படங்கள் பண்ணதுனால மட்டும்தான் அவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து சுத்தமாக இம்ப்ரூவ் ஆகாமே இருந்தது. ஆனால் ஆஃப்டர் திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறமா அவர்கிட்டேருந்து வந்த எல்லா படங்களுமே ஓரளவுக்கு கன்வின்சிங்கான படங்கள் மட்டும்தான். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா புரியும், திருச்சிற்றம்பலம், வாத்தி மாதிரியான படங்கள் கண்டினியூஸாக 100 கோடி அடிக்கும்போது அடுத்து தனுஷ் அவர்கிட்டேருந்து வரப்போகிற ஒரு படமும் 100 கோடி அடிக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து அதிகமாகிற நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி கிளாஷுக்கு போவார் இவர். அதாவது இந்த நானே வருவேன், கேப்டன் மில்லரு, இட்லி கடை மாதிரியான படங்கள்லாம் ஸோ மொக்க படமே கிடையாது, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல படங்கள் தான். ஸோ அந்த படங்கள்லாம் வந்து கிளாஷில் ரிலீஸ் ஆகியுமே 50 கோடி ரேஞ்சில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மேபி ஒருவேளை இந்த படம்லாம் கிளாஷில் இல்லாமல் சோலோவாக ரிலீஸ் ஆகியிருந்தா கண்டிப்பாக இந்த படங்களும் கூட 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அது நடக்கலனாலும் தனுஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் மார்க்கெட் நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே மனுஷன் வந்து இறங்கி படம் பண்ணுறாரு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிறத தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் பயங்கரமாக ஃபேம் ஆகி போயிட்டே இருக்காரு. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இந்த மாதிரியான ஒரு டைமில் தனுஷர்கிட்டேருந்து ஒரு சலார், லியோ, இல்லை ஜெயிலர், புஷ்பா மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பேன் இண்டியன் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தனுஷருடைய மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நம்ம தமிழ் சினிமாவோட க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். பட் அது நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி தனுஷர் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் டேரக்டரோட சேர்ந்து ஒரு பெரிய பேன் இண்டியா படம் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அது வந்து பாசிபிள் ஆகும். அண்ட் இப்போ குபேரா, வாத்தி மாதிரியான படங்கள் மூலியமா தெலுங்கு ஸ்டேட்டில் நம்ம தனுஷருடைய படங்களுக்கு பெரிய வெல்கம் கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த டெரே இஸ்குமே படம் மூலியமா நார்த் இந்தியாலுமே தனுஷர் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாங்க, தனுஷருடைய படங்களுக்கு இனி வந்து பேன் இண்டியா லெவலில் ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ ஒன்று மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இந்த டெரே இஸ்குமே படம் வந்து இந்த மந்த் எண்டில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு தமிழில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ பண்ணணும்னு பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா டப் பண்ணி படம் நல்லா இருந்தாலே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரொம்ப யோசிப்பானுங்க. இதில் டப்பிங்கே வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஏனோ தானோன்னு தான் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது படம் வந்ததுக்கப்புறம் இதை வச்சு இந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த படம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து வாங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆல்ரெடி ஹிந்தி வெர்ஷனில் ரிலீஸ் ஆன சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லருக்குலாம் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக ஒன்று தான், இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன் வரும் அவ்வளோ கலெக்ஷன் வரும்ன்ற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இந்த படத்துக்கு நார்த் இந்தியா ஜோன்லேருந்து மட்டும் ஒரு 150 crore மேலே கலெக்ஷன் வந்தாலே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அண்ட் ஃபைனலாக நான் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட வைக்கிற ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரிவ்யூவா இந்த படம் எப்படி இருக்குது இல்லைன்றதை மட்டும் சொல்லுங்கள். சம்மந்தமே இல்லாமல் ராஞ்சன அளவுக்குலாம் இந்த படம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னா எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டிஎன் ஆடியன்ஸும் ஹிந்தி ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கிறத. அண்ட் இந்த வீடியோவில் இன்னும் நம்ம பேச வேண்டியது நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரஜினி சாரை வச்சு படம் பண்ண டேரக்டர் இல்லை, அஜித் சாரை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் இல்லை, அண்ட் சூர்யா சார் கிட்ட ப்ராப்பராக ஒரு தேட்டரிக்கல் ஹிட் கூட இல்லை, விஜய் சார் சினிமாலே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம் இந்த வீடியோவில் இல்லை, பார்ட் 2ல.